ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். கிங் கோலி இப்போ ட்ரோலர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு இந்த ஒரு மேட்ச்சில் பதிலடி கொடுத்துருக்காரு. ஸோ கிங் கோலியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் என்ன பண்ணி ஃபஸ்ட்டு வந்துட்டு அவர் எந்த இடத்துலலாம் வந்துட்டு ஹேட்டர்ஸ் வந்து அவர் ட்ரோல் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதுக்கப்புறம் வந்துட்டு கிங் கோலி எப்படி பதில் சொன்னார் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிங் கோலி இந்த IPL 2024 500க்கும் மேற்பட்ட ரன்கள் அடித்து கலக்கி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை படிச்சிருக்கிறாரு. ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் அவருடைய ஸ்லோவஸ்டான 50 அப்படிங்கிறத வச்சு ஸோ அவர் வந்து ஸ்ட்ரைக் ரேட் வச்சு ஆட மாட்டேங்கிறார். அவர் வந்து T20 ஒன் டே ஆடிட்டு இருக்கிறாருன்னு ஒரு மிகப்பெரிய ட்ரோல் இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னுக்கு எகெயின்ஸ்டாக விராட் கோலி ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ விராட் கோலி இவ்வளோ பெரிய பேட்ஸ்மேனாக இருந்துமே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை வந்துட்டு அவரால் வந்து ஆட முடியாது அப்படிங்கிற ஒரு ட்ரோல் இருந்தது. எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஸோ கிங் கோலி ஒரு மிகப்பெரிய லெவலில் பதில் சொல்லிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். கோலியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 44 பால்ஸை ஃபேஸ் பண்ணி 70 ரன்ஸ் அப்படிங்கிறத அடித்து 6 பவுண்டரி 3 சிக்ஸரோட 160 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து ஆடி அசத்தியிருந்தார். ஸோ அந்த ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை என்னால் அப்படியும் ஆட முடியும், மேட்சுக்கு தகுந்த மாதிரி என்னால் வந்து ஸ்ட்ரைக் ரேட்டை வந்து அப்ரண்ட் பண்ணி வேறு லெவலில் அதே மாதிரி ஆட முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்துட்டு இந்த இடத்துல வந்து கிங் கோலி சொல்லியிருந்தார். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டீமோட ஒரு பெஸ்ட் ஸ்பின்னர், அதாவது வந்து நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கிற ரவிசாய் கிஷோர் தான் அங்கே வந்துட்டு ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஆப்ஷன். ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஓவரில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிங் கோலி பேக் டு பேக் சிக்ஸர் அடித்தார். எனக்கா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னுக்கு கின்ஸ்டாக ஆட வராது அப்படிங்கிற மாதிரி வேறு லெவலில் வந்து லாங் ஆஃபுக்கு மேலே வந்து தலைவன் ஒரு சிக்ஸ் அடிப்பார். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஆன் த கிரவுண்ட் ஒரு சிக்ஸ் போகும். பேக் டு பேக் சிக்ஸ் அடித்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 5 ஓவருக்கு சாய் கிஷோர் ஓவரே போட வர மாட்டார். அண்ட் அவர் மறுபடியும் போட வந்த ஓவர்னு வில் ஜாக்ஸ் அவரோட லாஸ்ட் பாலில் சிக்ஸ் அடித்து ரவிசாய் கிஷோரோட ஓவரை அப்படியே வந்து கட் பண்ண வைப்பாங்க. ஸோ நீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் ரேட்டு 500க்கும் மேற்பட்ட ரன்கள் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் அப்படிங்கிற அந்த ஒரு இடம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே நம்மளுடைய கிங் கோலியோட ஒரு அதிரடியான பேட்டிங் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரோல்ஸ் அப்படிங்கிறதுக்கும் இந்த இடத்துல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலியமாக பதில் சொல்லியிருக்கிறாரு நம்மளுடைய விராட் கோலி. அண்ட் இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா கேப்டன்சி அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ஒரு இடத்துல வந்து கோலி கையில் எடுத்திருந்தார். ஸோ அதை வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக பேசணும். ஸோ அதை பற்றி நான் வந்து தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். பட் ஆனால் வந்துட்டு இந்த ஒரு மேட்ச் கண்டிப்பாக கிங் கோலியோட அந்த ஒரு 2016 அப்படிங்கிற ஒரு சீசனை ஞாபகப்படுத்துது. ஸோ டோட்டலாக நம்மளுடைய 10 மேட்சஸ் முடிஞ்சிருக்கிற இந்த தருவாயில் நம்மளுடைய கோலி 500 ரன்கள் அப்படிங்கிறத ரீச் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இன்னும் வந்துட்டு 4 மேட்ச் நம்மளோட கையில் இருக்குது. ஸோ அந்த 4 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 4 செஞ்சுரி அடித்தா தான் அந்த 900 அப்படிங்கிற மார்க்குக்கு போக முடியும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிங் கோலி இதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டான ஒரு பிளே அப்படிங்கிறது பண்ணார்னா அந்த 2016 ரெக்கார்டு அப்படிங்கிறது உடைக்க முடியலனாலும் ஒரு புது கன்சிஸ்டண்ட்டான விராட் கோலி நம்ம வந்து 2024 T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி நமக்கு வருங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் T20 வேர்ல்டு கப் ஒரு ஸ்வாட்ஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறது ஜனவரியில் ஆரம்பிக்கும் போது விராட் கோலியில் ட்ராப் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் கிங் கோலியோட இந்த ஒரு ரெக்கார்டு ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவங்களெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே யோசிக்கவே வைக்காது. ஸோ தலைவனோட இந்த ஒரு கன்சிஸ்டண்ட்டான பேட்டிங் T20 வேர்ல்டு கப்பில் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ ஒரு அக்ரஸர் கிங் கோலி அவர் மாறி இருக்கிறாரு. ஸ்ட்ரைக் ரேட், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின், அவரோட வீக்னஸ் எல்லாத்தையுமே பார்த்து தலைவன் வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவாக மாற்றிட்டே வராப்பில். ஸோ கிங் கோலியோட இந்த ஒரு ஃபார்மை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.